ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஃபிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரியோட ஆன்சர் கீஸ் ரீடோட 2026 வந்து என்ன பண்ணியிருக்கோம் கவின்ஸ் அகாடமியில் அதை வந்து ஆன்சர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியோ வேதியியலோட கொஷின் பேப்பரில் பார்ட் 3 இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கோட் 80 பேப்பரில் கொஷின் நம்பர் 51 to 55 5 கொஷின்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, for a salt XY, which is a strong electrolyte, the plot of lambda m versus root C has a slope of minus 90 at 298 Kelvin at 0.01 mole concentration of XY. The value of lambda is 145. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நம்ம XYன்னு சொல்றாங்க, XYன்ற ஒரு சால்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா இருக்கு, எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிராஃப்ல போடும்போது லாம்டா எம்முக்கும் ரூட் சிக்கு கிராஃப் ட்ரா பண்றாங்க. அதோட ஸ்லோப்னா வந்து சரிவுன்றது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜாயின் பண்ற ஒரு இன்டர்செப்ட்னு சொல்றாங்கல்ல, அதோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த XYன்ற சேர்ந்த உப்பு வந்து 0.01 அப்படின்ற மோல் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, அதோட வேல்யூ லாம்டா எம் வேல்யூ வந்து 145 கொடுத்துட்டாங்க. அப்போ லாம்டா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் Y அயான் XY இல்லாம அது Yக்கு மட்டும் இருக்கக்கூடிய லிமிட்டிவ், அதாவது லாம்டா நாட் Y மைனஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி லாம்டா நாட் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம லாம்டா நாட் எக்ஸ் ஒய்க்கு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம இந்த ஒய்யோட அயானுக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இதுதான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இது ஈக்குவேஷனுக்கு ஒரு நேம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? லாம்டா எம் நாட் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் எம் எக்ஸ் ப்ளஸ் லாம்டா நாட் எம் y மைனஸ். ஸோ நமக்கு வந்து y மைனஸ் தான் வந்து என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் என்ன 74. XY வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து XYயோட இந்த ரெண்டு சேர்ந்த இந்த உப்போட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த செறிவு 0.01 m கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் சேர்ந்த இன்டர்செப்டும் கொடுத்துருக்காங்க, ஏ. அப்போ இதோட ஃபார்முலா மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார்முலா எப்படி வரும்னா லாம்டா எம் is equal to lambda m naught. இது எதுக்குன்னா XY தான், ரெண்டுமே XY தான், நான் இங்கே நோட் பண்ணிடுறேன், மைனஸ் ஏ ரூட் சி. ஓகேங்களா? இங்கே லாம்டா எம் அப்படின்றது என்னன்னா மோலார் கண்டக்டன்ஸ். மோலார் கண்டக்டன்ஸ் அதுவும் என்ன, எனி கான்சன்ட்ரேஷன், ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும்போது. இதே வந்து லாம்டா எம் நாட்ன்றது அதே மோலார் கண்டக்டன்ஸ் தான், ஆனால் இது என்னன்னா 0 கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? இது ரெண்டுமே நம்ம எதுக்கு பார்க்குறோம், XYக்கு தான் வந்து வேல்யூ வச்சு பார்க்குறோம். அதோட ஏ வேல்யூ இன்டர்செப்டோட வேல்யூ என்ன 19 நமக்கு தெரியும். கான்சன்ட்ரேஷன் ரெண்டு இருக்கும்போது 0.01 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, லாம்டா எம் இதோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. லாம்டா எம் வேல்யூ என்ன, XY ரெண்டு சேர்ந்து இருக்கும் போது 145. ஆமாங்களா? அப்போ இது இங்க போட்டுக்கோங்க, 145 ஈக்குவல் டு லாம்டா எம் நாட் தான் கண்டுபிடிக்கணும், அதுவும் XYயோட தான், மைனஸ் 90 இன்டர்செப்ட் ரூட் ஆஃப், இங்கே வந்து மேக்னிடியூட் அந்த சார்ஜ் நம்ம கொடுத்துருக்கிறதுலாம் எடுக்கல, மேக்னிடியூட் வெரி வேல்யூ மட்டும் தான் எடுத்துருக்கோம். கான்சன்ட்ரேஷன் 0.01. ஓகேங்களா? இப்போ எனக்கு இதுதான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ லாம்டா எம் நாட் XY ஈக்குவல் டு 145. எதுனா ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 9. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 9 கிடைக்கும். அப்போ ஆட் பண்ணும்போது 154. ஓகேங்களா? அப்போ லாம்டா எம் நாட் வந்து அதாவது XYக்கு வந்து ஃபைண்ட் பண்ணிட்டீங்க மோலார் கண்டக்டன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது கண்டுபிடிச்சிட்டோம்.
இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஈஸியாக வந்து ஒய்க்கான மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, மோலார் கடத்துத்திறன். ஓகேங்களா, இது கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ அது எப்படி வரும், நமக்கு வந்து இங்கே பாருங்க ஒய் தான் வேணும். அப்போ இந்த எக்ஸ் எடுத்துட்டு போய் இங்க போயிடலாமா. அப்படி கொண்டு வரும்போது இந்த ஃபார்முலா என்ன ஆகும், lambda m naught xy minus lambda m naught x plus தான் கொடுத்துருக்காங்க, which is equal to lambda m naught y minus வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இந்த வேல்யூ தெரியும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன, 84 மைனஸ் எக்ஸோடது இங்கே 74 கொடுத்துருக்காங்க, 74 கிடைக்கக்கூடியது. lambda m naught 5 minus equal to 80 s square. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் நமக்கு வந்து அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க, உறுதி கூற்று அதோட காரணம். அப்போ உறுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the first ionization enthalpy of oxygen is lower than that of nitrogen and fluorine. அதாவது ஆக்சிஜனுக்கு இருக்கக்கூடிய அயனைசேஷன் என்தால்பி, அயனைசேஷன்னா அது ஈஸியாக வந்து அது வந்து தன்னைத்தானே அதுக்குள்ள இருக்க எலக்ட்ரானை வந்து வெளியில கொடுத்துடும். அது எப்படி கொடுக்குதுன்னா, ஹீட் பண்ணும்போது என்தால்பினா ஹீட் கொடுக்கும்போது ஈஸியாக அதுக்குள்ள இருக்க எலக்ட்ரான்ஸை வெளியில இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குதான். அந்த மாதிரி எலக்ட்ரானை ஈஸியாக ஆக்சிஜன் கொடுக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து நைட்ரஜன் ஃப்ளூரின் கொடுக்கறது இல்லை. அந்த அயனைசேஷன் என்தால்பி நைட்ரஜன் ஃப்ளூரினை விட ஆக்சிஜனுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, ஈஸியா வந்து எலக்ட்ரானை கொடுத்துடுது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, த லாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் ஆக்சிஜன்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் போகும்போது அது என்ன ஆகும்னா ஹாஃப் ஃபில்டு பி ஆர்பிட்டாலா வரும். அதுதான் பாதி நிரப்பப்பட்ட பி ஆர்பிட்டாலா வந்துடும். அது என்ன பண்ணும்னா நிலையுத்தன்மையை வந்து கொண்டு வரும், அதான் ஸ்டேபிளா இருக்குது. ஸோ அதனால ஆக்சிஜன் ஈஸியா எலக்ட்ரானை விட்டுருது அப்படின்னா. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதோட கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கோங்களேன், 816 அதை நம்ம எப்படி எழுதலாம், 1s2 2s2 2p 2 வந்துருச்சு, ரிமைனிங் 2p4. இப்போ இந்த p ஆர்பிட்டால் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா 2s ஆர்பிட்டால் 2 ஃபில் ஆயிடுச்சு, ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இது பார்க்கும்போது இது நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்களேன், 1 2 3 வந்துருச்சு, 4th ஒன் இங்க இருந்து ஃபில் பண்ணும். ஓகேங்களா, அப்போ இது என்ன ஆச்சுன்னா ஹாஃப் ஃபில்டு பிளஸ் ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகேங்களா, அப்போ இது என்ன ஆகும், தான் கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை இந்த எலக்ட்ரானை கொடுத்துடுச்சு அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டா அதாவது ஹாஃப் ஃபில்டா வந்து மாறிடும். அப்போ பாதி நிரப்பப்பட்ட பி ஆர்பிட்டாலா இருந்தாலே அது வந்து ஒரு நிலைமை தன்மையை வந்து அடைஞ்சிடும், அதாவது ஸ்டேபிள்னஸ். அப்போ ஸ்டெபிலிட்டி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது எப்பயுமே ஒரு ஆட்டமா இருக்கட்டும், ஒரு அயானா இருக்கட்டும், ஒரு தனிமமா இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்க எலக்ட்ரான் என்ன பண்ணும், அந்த அயான் வந்து ஸ்டேபிளா நிலைமையா இருக்கணும்னு தான் நினைக்கும். எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டா இருக்கணும், நிலைமையா இருக்கணும், இந்த மாதிரிலாம் எனக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நிலைமையா இல்லை. ஸோ ஹாஃப் ஃபில்டுனா பாதி நிரப்பப்பட்டனாலே அது ஒரு ஸ்டேபிள் வந்துடும். அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கும் போது ஈஸியாக என்ன பண்ணிடும், ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அசர்ஷனும் சரி காரணமும் சரி சரியானதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் வந்து இந்த நைட்ரஜன் ஃப்ளூரிடை விட கம்மியாக இருக்கும், ஏன் நைட்ரஜன் வந்து விடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட கான்ஃபிகரேஷன் எழுதலாம் 7 14. ஓகேங்களா, அப்போ அதுவும் 1s2 2s2 2p3. இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இது ஆல்ரெடி பி ஆர்பிட்டால்ல ஹாஃப் ஃபில்டா தான் இருக்கு, அரை நிரப்பப்பட்ட பாதி நிரப்பப்பட்ட பி ஆர்பிட்டாலா மாறிடுச்சு. ஓகேங்களா, அப்ப இது ஆல்ரெடி ஸ்டேபிள். அப்ப இது என்ன பண்ணாது, எலக்ட்ரான் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்காது. அப்போ ஃப்ளூரினுக்கு என்ன மேம் கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 9, அதாவது 1s2 2s2 2p5. ஓகேங்களா, அப்ப இந்த 5 ஃபில் பண்ணுங்க, 1 2 3 4 and 5. ஓகேங்களா, அப்போ இதுல 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கே,
ஏன் மேம் இது கொடுக்காதா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா, இது 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆனா இதோட ஆர்பிட்டால் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. ஃப்ளூரின் வந்து ரொம்ப சின்ன அயம், ஓகேங்களா? அப்போ இதுக்குள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த உட்கரு நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கனால ஈஸியா என்ன பண்ணும், எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வச்சுக்கும். அவ்வளோ சீக்கிரம் இது என்ன பண்ணாதுன்னா அதோடக்குள்ள இருக்க எலக்ட்ரான்ஸை கொடுக்காது. அப்போ பார்க்கும்போது இருக்கிறதுலே அயனைசேஷன் என்தால்பி யாருக்கு அதிகம், அதாவது கம்மின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு தான். அப்ப இந்த 2 கூற்றும் வந்து சரியானது. இப்போ both R and A and R are correct and R is the correct explanation of A. A மற்றும் R ஆகிய இரண்டும் சரி மற்றும் R என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 53 பார்க்கலாம். இப்போ இது என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த கிறிஸ்டல் ஃபிளீட் தியரி, அதாவது படிகப்புல கொள்கையின் படி அதுல இருக்க அந்த லிகன்ஸ் ஈனிகளின் புல வலிமையின் குறைந்து வரும் வரிசையின் சரியானது எது? குறைந்து வரும் வரிசை கேட்கறாங்க, டிக்ரீசிங் ஆர்டர் கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து நீங்க ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து அது எதுக்கெல்லாம் டிக்ரீஸ் ஆகும், கீழே கொடுத்துருக்க லிகன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா? அதுக்கு நீங்க வந்து மெயினா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா கார்பன் டோனர். இந்த ஆர்டர் மறக்க கூடாது. கார்பன் டோனர், கார்பன் டோனர்னா எக்ஸாம்பிள் CO. ஓகேங்களா? அதை விட எதுக்கு கம்மியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் டோனர். NH2 NH3 எதை வேணா வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதை விட எதுக்கு கம்மியா இருக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் டோனர். ஓகேங்களா? H2O தண்ணி வச்சுக்கலாம். அதை விட கம்மி பார்த்தீங்கன்னா ஹேலைட்ஸ். அதுதான் வந்து Cl-. ஓகேங்களா? இந்த ஆர்டர்ல எது இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து டிக்ரீசிங், குறைந்து வரும் வரிசை. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து CO அதை விட கம்மியா எதுக்கு இருக்கு, NH3 அதை விட கம்மியா, H2O அதை விட கம்மியா, Cl-. அப்போ உங்க ஆன்சர் வந்து 4th. அடுத்த கொஸ்டின் அதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 வாக்கியம், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2. இதுல வந்து உங்களுக்கு 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்க, கைரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்க, அதுவும் கைரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கைரல்னா என்ன மேம் அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கைரல்னா என்னன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி. பிளேன் ஆஃப் சிமெட்ரின்றது இருக்கக்கூடாது. பிளேன் ஆஃப் சிமெட்ரினா என்னன்னா அப்படின்னா ஒரு மிரர் இமேஜ் மாதிரி. அதுக்கு வந்து ஒரு உகந்த உதாரணமா எதை சொல்லலாம்னா நம்ம மனுஷங்களை சொல்லலாம். ஸோ மனித உடலை வந்து 2ஆ பிரிச்சோம்னா வலது இடதுன்னு சரி சமமா இருக்கும். அதாவது பார்க்கும்போது ஒரு மிரர்ல கண்ணாடி பார்க்குற மாதிரி பாதி ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு, ஒரு கை வலது கை இடது கை அந்த மாதிரி. அப்போ அந்த எதுக்கெல்லாம் வந்து அந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லையோ அதெல்லாம் நம்ம வந்து கைரல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ அதோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்போ இதை பார்க்கும்போது நான் வந்து சொல்லிடலாம், நான் வந்து இதை பிரிக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து பிரிக்கிறேன். பிரிக்கும் போது இது 2 பக்கமும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அது ஒரு பிளேன்ல நம்ம எந்த பக்கம் பிரிச்சாலும் அது என்ன ஆகும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன, ஒரு மிரர் இமேஜ் வந்து கிடைக்கல, பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. அப்படி இருக்கும்போது இது என்ன சொல்லலாம், கைரல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே தெரிஞ்சிருச்சு, சரியானது. முதல் கூற்று சரியானது. இரண்டாவது கூற்றோட அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலாமா? trans CrH2O to OH2 மைனஸ். ஸோ இதை பாருங்க, இதை பார்க்கும் போதே சொல்லிடலாம். ஸோ இது பிரிக்கும் போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. எங்க மேம் இங்க வந்து கார்பன் இருக்கு, இது 2 கார்பன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் காட்டியிருக்காங்கன்னா இது ஒரு மாலிகுல் இருந்து கட் பண்ணி எடுத்த இமேஜ். ஆக்சுவலா இங்க என்ன இருக்கும்னா இங்கேயும் வந்து 2 கார்பன் தான் இருக்கும். கார்பனோட இங்க 2 ஆக்சிஜன், டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வந்து மிக்ஸ் பண்ணி. அதே மாதிரி இந்த பக்கம் ஆக்சிஜன். ஸோ இது பிரிக்கும் போது உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். அப்போ உங்களுக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி POS, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அப்போ இது என்னன்னா நோ கைரல். ஓகேங்களா? இதை பொறுத்து பார்க்கலாம். அப்போ முதல் கூற்று சரியானது. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங்.
கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது அப்படின்றத இதோட ஆன்சர். லாஸ்ட் ஒன் 55வது கொஸ்டின். இதுல வந்து உங்களுக்கு ஒரு பென்சின் ரிங் கொடுத்துருக்காங்க. இதோட என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 2 காம்பவுண்ட்ஸ் கொடுத்து இதை ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கூட ப்ராடக்ட் என்ன, உங்களுக்கு எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியான விடையை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ இதோட ரியாக்ஷனை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும். அது என்னன்னா 2 ரியாக்ஷன் நடக்கும். ஒன்று வந்து ஃப்ரிடைல் கிராஃப்ட் அசிலேஷன் அப்படின்னும் போது இது ஒரு அசிடிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதாவது இங்க இருக்க OCH3 இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாண்ட் இது வந்து இந்த பென்சினோட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஆகும், அசிட்டோஃபினான் வந்து கிடைக்கும். அது ஆக்சிடைஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு பென்சாயிக் ஆசிட், அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். அரோமேட்டிக் கார்பாக்சில்னா, அரோமேட்டிக்னா பென்சின் இருந்தாலும் நம்ம அரோமேட்டிக்னு சொல்லுவோம். ஸோ அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். அதுதான் பியோட வேல்யூ. ஓகேங்களா. இது செகண்ட் என்னன்னா இந்த NaOCl வந்து என்ன ஆகும், இந்த குளோரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல அது மட்டும் இந்த மெயின் ஒரிஜினல் மீத்தேலோட நமக்கு இங்க இருக்க கார்பனோட ஃபார்ம் ஆகி நமக்கு குளோரோஃபார்ம் வந்து கொடுக்கும். குளோரோஃபார்ம் அதாவது ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஓகேங்களா. அப்போ ஏதோ ஒரு பாய்ஸ்னஸ் குளோரோஃபார்ம் அப்படின்றது நார்மலாவே நமக்கு இந்த படத்துலாம் மயக்க வரதுக்காக யூஸ் பண்றாங்க. கர்ச்சிஃப்ல தடவி வைப்பாங்க, மயக்க போட்டு விழுந்தோம். ஸோ அந்த மாதிரி அது சுவாசிச்சாலே அது வந்து கெட்டது, அது வந்து மயக்கம் வந்துடும். அதோட டோசேஜ்ல அதிகமாக போச்சுன்னா உயிரிழக்க கூட நேரிடும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இது வந்து காற்றுலையோ லைட்லையோ கலக்கும் போது பாய்ஸ்னஸ் கேஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, இங்க வந்து செகண்ட் கியூன்ற ப்ராடக்ட் வந்து ஹோலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்குது. உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ஒரு பாய்ஸ்னஸ் கேஸ் வந்து கிடைக்குது. இதுக்கு வச்சு நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். இதுதான் வந்து இங்க ஆகக்கூடிய ரியாக்ஷன். ஓகேங்களா. இங்க இருக்க குளோரின்ஸ்லாம் எங்க இருக்கு நீங்க இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன்ல பாருங்க AlC3, இங்கே 3 குளோரின் இருக்கு, இங்க ஒரு குளோரின் இருக்கு. இது 4 குளோரின்ஸ், ஒரு கார்பன் மெத்தில் மெயின் கார்பன் வந்து கனெக்ட் ஆகி குளோரோஃபார்ம். அப்போ இதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, P மற்றும் Q ஆகிய நறுமண சேர்மங்கள் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் சொல்றாங்க. அரோமேட்டிக்னா பென்சின் ரிங், ரெண்டுத்துக்குமே வந்து பென்சின் கொடுக்க முடியாது. நமக்கு இருக்கிறதே இங்க என்ன ஒரே ஒரு பென்சின் தான் இருக்கு. ஸோ இன்னொரு பென்சின்லாம் ஃபார்ம் ஆகல. ஒரு பென்சின் தான் Pல மட்டும் தான் ஃபார்ம் ஆனிச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. செகண்ட் ஒன் பாருங்க, Pல வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்குது அசிடிஃபிகேஷன் மூலமா, அமிலத்தன்மை மூலமா அமிலம் அதிகப்படுத்தும் போது இப்போ Q gives a poisonous gas on exposure to air and lightனா அப்போ செகண்ட் ஒனுக்கு பாய்சனஸ் கேஸ் குளோரோஃபார்ம் தானே கிடைச்சது. அப்போ இரண்டாவது கூற்று சரி. ஸோ உங்க ஆன்சர் வந்து செகண்ட். P ஆனது அமிலமாக்கப்படும் போது ஒரு கார்பாக்சிலின் அமிலத்தை கொடுத்தால் Q ஆனது காற்று மற்றும் ஒலிக்கு வெளிப்படுத்தப்படும் போது ஒரு நச்சு வாயுவை குடிக்கிறது. ஓகேங்களா. அப்போ மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா P and Q கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கொடுக்குது. எங்கேயுமே நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸே பார்க்கல. ஸோ இது தப்பு. அதுவும் இல்லாம P சோடியம் சால்ட், அங்க இருக்க ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து சோடியம் சால்ட் of a carboxylic acid and Q is a primary alcohol. So alcohol அப்படின்றதுனா OH ஃபார்மேஷனா, OH வந்தாலே அங்க வந்து ஆல்கஹால்னு சொல்லுவோம். அது வந்து கார்பாக்சிலிக்ல வந்துச்சு, அது வந்து Pல மட்டும் தான் ஃபார்ம் ஆச்சு. Qல வந்து நமக்கு குளோரோஃபார்ம் தான் கொடுத்து. இதுவும் தப்பு. நமக்கு சரியானது இரண்டாவது ஆப்ஷன். ஸோ இன்னைக்கான வீடியோ கொஸ்டின்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் இவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்போம். நீங்கள் அதுலேருந்து வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டே டியூன்.